வீதிக்கு வந்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இடம்தான். கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர் என்று நம்முடைய சித்த மருத்துவத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். மருந்துகளை சாப்பிட்டு விட்டு கொரோனாவை எதிர்கொள்ள நாம் வீதிக்கு வந்தோம். அந்த அளவிற்கு நம்முடைய மருத்துவ அறிவு விளங்கி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே உலவிய பல்வேறு சித்தர்கள், 14 சித்தர்கள் நமக்கு மருத்துவ கல்வியை அறிவாக புகட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு கைபேசி, செல்போன் எல்லாம் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்திலே நம்முடைய ஊரிலே, நம்முடைய வரிப்பணத்திலே தமிழ்நாடு அரசு கட்டியிருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியிலே நம்முடைய தமிழ் மாணவன், நம்முடைய தமிழ் மாணவி படிக்க முடியுமா? முடியாது. நீட் என்ற பெயரிலே காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாஜக செயல்படுத்தியது. அன்றைக்கு அதிமுக ஆதரித்தது, இன்றைக்கு திமுக எதிர்ப்பது போல பம்மாத்து செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த 4 கட்சிகளும் மருத்துவக் கல்லூரி இடங்களை நீட் என்ற பெயரிலே பறிகொடுத்து விட்டு தமிழருடைய மருத்துவ அறிவையும் அளித்து விட்டார்கள். தமிழர்கள் மருத்துவ கல்லூரிக்குள் செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவேதான் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் தேவை. அந்த நீட்டை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே அந்தந்த மாநிலங்கள் ஒரு இன ஆதிக்கத்தோடு தன்னுரிமை பெற வேண்டும், தன்னாட்சி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் நீட் போன்ற ஆதிக்கங்களை ஒழிக்க முடியும். எனவே தேசிய இனங்களுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி யாரோடும் சமரசம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் ஆட்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய அளவில் படித்த பட்டதாரிகளை, பொறியியலாளர்களை, மருத்துவர்களை களத்திலே இறக்கி சங்க காலத்திலே இந்த தமிழினம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆண் பெண் சமத்துவத்தை கடைபிடித்ததோ அதே சமத்துவத்தை இன்றைக்கு நிகழ்காலத்திலே செயல்படுத்த முடியும் என்று 2016 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை தொடர்ந்து 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று ஆண் பெண் சமத்துவத்தை கடைபிடித்து வரக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் களத்திலே நிற்கிறது. ஆனால் 75 ஆண்டு காலமாக உங்களை ஆண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஊழல் லஞ்சத்திலே கொளுத்து போன பெருச்சாலி கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். ஆணவ படுகொலை என்ற பெயரிலே மிகப்பெரிய அளவில் சாதி வெறி படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இதே திராவிட கட்சிகள் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டத்தை இயற்ற மாட்டோம் என்று அடம் பிடித்துக் கொண்டு நிற்கின்றனர். ஆனால் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலே இங்கே சமூக நீதியை நிலைநாட்டுவோம், ஒடுக்கப்பட்ட தமிழர்களை பொது தகுதிகளிலே நிப்பாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்று எப்படி சொல்கிறோமோ அதுபோல எந்த சாதியில் பிறந்தாலும் அனைவரும் தமிழர்களே, சாதி பார்த்து வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க மாற்றத்தை விரும்பக்கூடிய மண்ணின் மக்களை, சுற்றுச்சூழலை, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் மண்ணாக இருக்காது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களுக்கு வேலை கிடைக்காது. இன்றைக்கு பெரும்பாலான வேலைகளை வெளிநாட்டிலிருந்து, வெளிமாநிலத்திலிருந்து வருபவர்கள் எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திக்காரர்கள் குடியேறி இந்த கொங்கு மண்டல பகுதியை சீரழித்து விட்டார்கள். எல்லா இடத்துக்களும் இந்திக்காரர்கள், ஒரிசாக்காரர்கள், பீகார்காரர்கள், ஜார்க்கண்ட்காரர்கள் என்று மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு இன்னொரு இந்தி மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தடுக்க எப்படி நாகாலாந்திலே, அருணாச்சல பிரதேசத்திலே, மிசோரத்திலே, மணிப்பூரிலே இன்னர் லைன் பெர்மிட் என்ற பெயரிலே இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் இந்தியாவிற்குள்ளேயே அவையெல்லாம் மாநிலங்களாக இருந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு சுற்றுலாவிற்கு சென்றாலும் கூட உள் அனுமதி சீட்டு, இன்னர் லைன் பர்மிட் வாங்கிவிட்டு தான் உள்ளே நுழைய முடியும் என்ற நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது போன்ற அனுமதியை, இன்னர் லைன் பர்மிட் முறையை
தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். வெளி மாநிலத்தவர் ஆதிக்கத்தை நம்முடைய தொழில் வணிகங்களிலே மார்வாடிகளும் குஜராத்திகளும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலைமையை ஒழித்து தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் வணிகத்திலே முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை வழங்கி அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து களத்திலே நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. எனவே இது போன்ற மாற்று திட்டங்களை திமுகவோ அண்ணா திமுகவோ முன்மொழியவில்லை. தொடர்ந்து 75 ஆண்டு காலம் ஆண்டார்களே ஒழிய குறைந்தபட்சம் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தவருக்குத்தான் அரசு வேலைவாய்ப்பிலே தனியார் வேலைவாய்ப்பிலே சட்டம் அவர்கள் போட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பை. ஆனால் இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே யார் வேண்டுமானாலும் வரலாம், தொழில் வணிகத்திலே ஆதிக்கம் செய்யலாம், வேலை வாய்ப்பை பறித்துக் கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அது இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு ஆண்ட அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வெளி மாநிலத்துடைய வேட்டைக்காடாக மாற்றிவிட்டார்கள். எனவேதான் இந்த மண்ணின் மக்களுடைய கோட்டையாக தமிழ் இனத்துடைய இந்த ஒரே தாயகத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே பல மூலைகளிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக தமிழ்நாட்டுக்குத்தான் வருவார்கள். சிங்கப்பூரிலே தமிழர்கள் அடிபட்டால் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள். இலங்கையிலே தமிழர்கள் அடிபட்டால் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள். மலேசியாவிலே தமிழர்கள் அடிபட்டால் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். பர்மாவிலே தமிழர்கள் அடிபட்டால் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். ஆனால் இந்த சொந்த தாயகத்திலே தமிழ்நாட்டிலே நாம் தாக்கப்பட்டால், இந்திக்காரர்களால் அயல் இனத்தாரால் தாக்கப்பட்டால் எந்த மண்ணுக்கு நாம் அகதியாக செல்வோம்? இந்த ஒரே தாயகத்தை இழந்து விட்டு நிற்க போகிறோமா? இல்லை, இதே தாயகத்திற்குள்ளே நமக்கான ஆட்சியை நமக்கான அதிகாரத்தை இந்த மண்ணின் மக்களுக்கு செயல்படுத்த துடிக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நம்முடைய வரலாற்றை நாமே திருத்தி எழுதி கொள்ளப் போகிறோமா என்று இந்த தேர்தலிலே முடிவெடுத்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் என்பது மிக மிக இருண்ட காலமாக மாறிவிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோ அண்ணா திமுகவோ எந்த கொள்கையிலும் வேறுபடவில்லை. ரெண்டு பேருக்கும் கட்சியினுடைய அந்த கொடிகளுடைய நிறத்தில் தான் வேறுபாடை ஒழிய எல்லா கொள்கையும் சமமாக இருக்கிறது. அரசியல் கொள்கையும் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணவேட்டை, ஊழல், லஞ்சம், அரசியல் சொந்த அரசியல் சண்டையை தான் போட்டுப்பாங்க. அரசியல் கொள்கையை தாண்டி பொருளாதார கொள்கை என்று பார்த்தால் இருவருக்கும் உலகமய பொருளாதார கொள்கை. ஸ்டாலின் துபாய்க்கு போய் முதலாளிகளை கூட்டு வந்து நம்ம மண்ணை நம்ம கனிம வளங்களை தாரை வார்க்கிறார். அதுபோல எடப்பாடி ஆட்சி காலத்திலும் தான் இவர்கள் முதலாளிகளை போய் வெளிநாடுகளை பார்த்து இந்த மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த தமிழ்நாட்டு தாயகத்தை ஆக்கிரமிக்க விட்டார்கள். ஸ்டெர்லைட் படுகொலை என்பது அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே நடந்தது என்றால் இவர்கள் திமுக ஆட்சி காலத்திலே பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்ற பெயரிலே மண்ணின் மக்களை வேளாண்மையை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் திமுகவும் அண்ணா திமுகவும் தொடர்ந்து ஒற்றை குரலிலே தமிழ் இனத்தை, தமிழர் தாயகத்தை, வேளாண்மையை, மீன்பிடித்துவதை, நெசவு தொழிலை, வணிகத்தை ஒடுக்கி அயலாருக்கும் அயல் நாட்டை சார்ந்த நிறுவனங்களுக்கும் கொடுத்து இந்த மண்ணின் மக்களை ஓட்டாண்டிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த முறை தெளிவாக மாற்றி சிந்திக்க வேண்டும். ஏதோ 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, 1500 கொடுக்குறாங்க என்று அவர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஒரே மாதத்தில் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இந்த வரி உயர்வு, அந்த வரி உயர்வு என்று நம்முடைய பணத்தை, நம்முடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணத்தை, ரத்தத்தை உறிந்து கொளுத்து விட்டு அதில் ஒரு பிச்சை காசு போல 1000 2000 கொடுத்து விட்டு போவார்கள். ஒருத்தன் 1000 ரூபா நம்மகிட்ட கொடுக்குறானா நம்மகிட்ட இருந்து 1 லட்ச ரூபாயை கொள்ளடிக்க போறான்னு அர்த்தம். நாம் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம சின்ன பசங்க வீட்டில் தெருவில் விளையாட போனால் யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்காத, இலவசமாக சாக்லேட் கொடுப்பான், வாங்கிடாத, சாப்பிட்டுட்டனா உன்னுடைய செயினை கழட்டிட்டு போயிடுவான், உன்னுடைய கொலுசை கழட்டிட்டு போயிடுவான், உன் தோடு கம்மலத்தை கழட்டிட்டு போயிடுவான்னு சொல்லுவோம். ஏன்? இலவசமாக ஒரு பொருளை கொடுத்து விட்டு அந்த மயக்கத்திலே அவர்கள் இருக்கும்போது அதையெல்லாம் திருடி கொண்டு போகக்கூடியது இன்றைக்கும் தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நாம் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு தற்காலிகமாக ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு 75 ஆண்டு காலமாக நம்முடைய எல்லா வாழ்வியலும், நம்முடைய வாழ்வாதாரத்தை, வேலை வாய்ப்பை, நம்முடைய தொழில் பண்பாட்டை, நம்முடைய வணிகத்தை இழந்து உலகத்தில் ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வணிக இனமாக இருந்த இந்த இனம் இன்றைக்கு சொந்த ஊரிலே வணிகம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி என்ற பெயரிலே இந்திக்காரன் தமிழ்நாட்டிலே வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார்.
சுங்கவரி என்ற பெயரிலே வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தனிநபர் வருமான வரி தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் கோடி போகிறது. ஒரு ஆண்டுக்கு ஜிஎஸ்டி 3 லட்சம் கோடி போகிறது. 5 லட்சம் கோடி வருமானத்தை இந்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் இந்திக்காரன் டெல்லிக்காரன் 5 லட்சம் கோடியை தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போகிறார். ஆனால் ஒரு புயல் வெள்ள காலத்தில் நாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தாலும் கூட, கொரோனா போன்ற பேரிடர்களை எதிர்கொண்டாலும் கூட நமக்கு 100, 200, 300 என்று கோடிகளை அள்ளி தராமல் கிள்ளி தந்து நம்மை மேலும் மேலும் துன்பத்திலே ஆழ்த்துகிறார்கள். எனவேதான் இங்கிருந்து கொள்ளையடித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைமையை மாற்றி இந்த தமிழ்நாட்டை ஒரு தற்சார்பான குடியரசாக, தற்சார்பான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும். அதற்கு இந்திய அரசு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசை, அங்கே இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி இந்தியா முழுமைக்கும் ஒரு கூட்டாட்சி வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி அவருடைய செயல்பாட்டு வரவிலை கூறுகிறது. அதுபோல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டிற்கு இருக்கும். நாம் வசூலித்து அதிலே ஒரு பகுதியை வேண்டுமானால் இந்திய அரசுக்கு கொடுக்கலாமே தவிர, இந்திய அரசு தமிழ்நாட்டிலே வரி வசூல் செய்யக்கூடாது என்று முழங்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனவே மாற்றத்தை விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு, அண்ணன் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே 3ஆம் வரிசையில் இருக்கக்கூடிய அவருக்கு அந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கள். 75 ஆண்டு காலமாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக என்று அனைவருக்கும் ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடனிலே ஓட்டாண்டிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் திரும்ப அவர்களை தேர்ந்தெடுத்தால் அடுத்து நம்முடைய வீடுகளை கூட இடித்துவிட்டு தரைமட்டமாக்கிவிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களை அகதிகளாக்கி விடுவார்கள். பல்வேறு பகுதிகளிலே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏற்கனவே அப்படியான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சென்னையை எடுத்துக்கொண்டால் சென்னையை சுற்றி அந்த கூவம் நதிக்கரை ஒட்டியிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இதே திமுகவும் அதிமுகவும் தான் அடித்து விரட்டி அவர்களை நகரத்துக்கு வெளியே குப்பை தூடங்களில் போட போல அவர்களை போட்டார்கள். அதையெல்லாம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் செய்தார்கள். அவரெல்லாம் இப்போது கண்ணகி நகர், செம்மஞ்சேரி என்ற பகுதிகளிலே கிட்டத்தட்ட அகதி முகாமை விட கேவலமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே இன்றைக்கும் தண்ணீர் வசதி இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார் விரட்டியது? இதே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி போன்ற இந்த கூட்டணி கட்சிகள் தான். எனவே அவர்களுக்கு வாய்ப்பளித்தோம் என்று சொன்னால் நகரத்தை அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி நம்முடைய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் அடித்து உடைத்து விரட்டுவார்கள். நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டு பாருங்கள். சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டுத்தான் அவர்கள் மாட மாளிகையை கட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை பிடுங்கி அடுக்ககம் கட்டுகிறோம் என்று ஊழல் செய்திருக்கிறார்களே ஒழிய ஒரு மிகப்பெரிய வாழ்விடத்தை அடித்து நம்முடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கூட ஏற்படுத்தி தரவில்லை. எனவே இந்த நேரத்திலாவது இந்த போன்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். திமுக, அதிமுக போன்றவர்கள் இந்த கடந்த கால ஆட்சியிலே இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள், என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எதுவும் செய்யவில்லை. அவருடைய வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்பாடுகளை செய்து கட்சியை வைத்து ஆட்சியை வைத்து கொள்ளையடித்திருக்கிறார்களே தவிர அவர்கள் நேரடியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரங்களுக்கோ எந்த வசதியும் செய்யவில்லை. தம்பி சொல்றாரு, கண்ணகி நகர், செம்மஞ்சேரியில் மட்டும் இல்லை, இங்கேயும் வீடுகளை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவர்கள் எல்லாம் எப்படி இதை இடிக்கிறாங்க? எல்லாம் சென்னை போன்ற நகரங்களில் அதை அவங்க சோதித்து பார்த்து விட்டு எந்த பகுதியிலலாம் இடிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, திரும்ப இந்த திமுகவோ அதிமுக தான் திரும்ப ஓட்டு போடுறாங்க. அதை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு தெம்பு வருது. எத்தனை முறை இடித்தாலும், எத்தனை முறை கழுத்தில் ஏறி மிதித்தாலும் இவர்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பிச்சை காசை வீசி எறிந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற தெம்பு அந்த திமுக, அதிமுக கட்சிகளுக்கு இருப்பதனால்தான் திரும்ப சென்னை போன்ற இடங்களிலே அது போன்று இடிக்கிறார்கள். அதை அங்கு சோதித்து பார்த்து விட்டு ஈரோடு போன்ற நகரங்களிலே, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களிலே, மதுரை போன்ற நகரங்களிலே வருவார்கள். நம்முடைய இல்லங்களை இடிப்பதற்கு புல்டோசரோடு வருவார்கள். அவர்களெல்லாம் விரட்டி அடிப்பதற்கான ஒரு காலம்தான் இந்த தேர்தல் காலம். எவனெல்லாம் காசு கொடுக்கிறானோ அவனிடம் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய காலம். நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், இதை வைத்துத்தான் எங்களை அடிமைப்படுத்துகிறீர்கள்,
1000 இன்னைக்கு கொண்டு போற, இன்னைக்கு 1500 கொடுக்குற. ஆனா இதே வீட்டுக்குள்ள மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்ற பேர்ல 2000 3000 ஒவ்வொரு மாதத்துக்கும் நீ எடுத்துட்டு போற. என்னமா நான் மாசத்துக்கு 1000 தரேன், 2000 தரேன்னு சொல்றாங்கல்ல. இந்த அரசியல் கட்சிகள் யாருடைய காசை எடுத்து கொடுக்கிறார்கள்? தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை. நம்முடைய வரி பணத்தை அதிலே அவர்கள் கொள்ளையடித்தது போக மிகச்சிறிய தொகையைத்தான் 1000 2000 கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், 5 லட்சம் கோடி கடனாக இருந்தது, இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி கடன். நாளைக்கு இதே திமுக அண்ணா திமுக மீண்டும் வந்தால் 15 லட்சம் கோடி கடன். அந்த 15 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பார்கள்? அந்த இன்னைக்கு 2500 மின்சார கட்டணம் கட்டுறோம் அப்படின்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு 5000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டுவோம். நம்முடைய விலைவாசி என்பது இவர்கள் போடக்கூடிய வரியை வைத்து இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கும். சொத்து வரி 10,000 ரூபா கட்டணும், நாளைக்கு 20,000 ரூபா கட்டுவோம். நமக்கு தெரியாது இது எப்படி உயர்ந்தது என்று தெரியாது. ஆனால் இந்த கட்சிகளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுவதனால இவர்கள் தான் உயர்த்துகிறார்கள். நமக்கு அது தெரியாமல் இந்த தேர்தல் காலத்தில் கொடுக்கக்கூடிய இந்த மயக்க பிஸ்கட், சாக்லேட்டு மாதிரியான அந்த 1000 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து தெருவிலே நிற்கக்கூடிய வேலை தான் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது நாம் மாற்றி சிந்தித்து இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று தெளிவாக களத்திலே நின்று நாம் பதில் சொல்ல வேண்டும். வாக்கை விவசாயிக்கு செலுத்தி அந்த மாற்றத்தை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இருக்காது. அவர்கள் நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் எப்படி நடத்துகிறார்கள்? இந்த கட்சிகள்லாம் எப்படி நடத்துகிறாங்க? மரியாதையோடு நடத்துகிறானா? ஏதாவது ஒரு கட்சி, திமுக அதிமுக கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வேட்பாளர்களை கட்சிகளை மரியாதையோடு நடத்துகிறாங்களா? திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எவ்வளவு கேவலமாக நடத்துகிறது? நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு, தொடக்கத்திலிருந்து திமுகவோடு இருந்த விசிகாவுக்கு 8 சீட்டு. அதுபோல் எடப்பாடியார் என்ன செய்கிறாரு? புரட்சி பாரதம் கட்சிக்கு எப்படி நடத்துகிறாரு? அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படக்கூடிய கட்சி எப்படி நடத்துகிறாங்க? இப்படி திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக பதவிக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து, வேலை வாய்ப்பை உறுதி செய்து அவர்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவோம் என்று வாக்குறுதியும் தரவில்லை, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி தரவில்லை. எனவேதான் ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மண்ணை திராவிட கட்சிகளை ஆளவிட்டோம் என்று சொன்னால் ஒரு மக்கள் மனித வாழ்க்கைக்கு தகுதியற்ற ஒரு மண்ணாக இந்த தமிழ்நாடு தாய்நிலம் மாற்றப்படும். மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை, வடநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து நிலத்தடி நீரை, கனிம வளங்களை, சுற்றுச்சூழலை அழிப்பதற்கு எல்லா வேலையும் இந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சென்னையிலே பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்ற பெயரில் 11 ஏரிகளை அழிக்கப் போகிறார்கள். 11 ஏரிகள் அந்த விமான நிலைய திட்டத்தினுடைய பகுதிக்குள்ளே வருது. அதை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஏன்னா அதற்கான அடிப்படை திட்டத்தை முன்மொழிந்தது அதிமுக, அதை செயல்படுத்துவது திமுக, அதற்கான ஒப்புதலை அளித்துக் கொண்டிருப்பது பாஜக. இப்படி இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து தான் எல்லா வாழ்வாதார அழிப்பையும், சுற்றுச்சூழல் அழிப்பையும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதார அழிப்பு என்று எல்லாவற்றையும் செய்ய திட்டமிடுகிறார்கள். எனவே இந்த தேர்தல் காலத்திலாவது நாம் விழித்து கொள்ள வேண்டும், ஒரு மாற்றை சிந்திக்க வேண்டும். ஏதோ நாம் தமிழர் கட்சி போல இன்னொரு மாற்றாக விஜய் இருக்கிறார்னு பார்த்தா அவரே எல்லா வகையிலும் எல்லா கோரிக்கையிலும் கைவிட்டுட்டார். கவின் என்ற ஒரு இளைஞன் திருநெல்வேலியிலே படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலையை கண்டித்து வாய் திறக்காதவர் நடிகர் விஜய். அந்த டிவிக்கு ஒரு முறை கூட இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கிறோம் என்று வாய் திறந்து சொல்லவில்லை. ஏன் சொல்லலைன்னா எங்களுக்கு அவங்க ஓட்டு போயிடும், இந்த ஜாதி ஓட்டு போயிடும் என்று அரசியலை தொடங்கும் போதே ஜாதி கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியோ ஒடுக்கப்பட்ட தமிழர்களை பொது தொகுதியிலே நிற்க வைத்து நீங்கள் நில்லுங்கள், உங்களை சாதியாக யாராவது பார்த்தால் அவர்கள் ஓட்டு போட தேவையில்லை, உங்களை தமிழனாக பார்த்தால் மட்டும் அவர்கள் ஓட்டு போடட்டும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதியிலே நிறுத்தி இன்றைக்கும் ஒரு மாற்று அரசியலை, புரட்சியை தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் சமம், இதுவே தமிழர் அறம் என்று ஐயா மணியரசன் அவர்கள் கூறுவார். அதை களத்திலே, தேர்தல் அரசியல் களத்திலே, பதவி அரசியல் களத்திலே செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி முன்னிருக்கிறது. சங்க காலத்து நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி இருந்தது? ஒரு ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து சாதியினர் யாராக இருந்தாலும் தொழில் வேற்றுமை தானே தவிர பிறப்பு அடிப்படையில் நமக்குள்ளே வேற்றுமை இல்லை என்று ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை தான் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் சமூகம் கொண்டிருந்தது.
அந்த சங்ககால வாழ்வியலை இப்படி அனைவரும் சமம் என்று இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மறுமலர்ச்சி இங்கே நடைபெற வேண்டும். அந்த தமிழ் தேசியத்திற்கான ஒரு கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. ஆரியத்தை திராவிடத்தை முன்னிறுத்தக்கூடிய காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக கட்சிகள் களத்தில் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் சாராய பொருளாதாரத்தை, டாஸ்மாக் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டிலே இளைஞர்களை இன்னும் குடி என்று சொல்லி மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகின்றது. மிகப்பெரிய அளவில் குட்காவை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. பான்பராக்கு, குட்கா எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கிடைத்தது அதிமுக ஆட்சியில். அவங்களுடைய அமைச்சர்கள், அவங்களுடைய அதிகாரிகள் வீட்டிலெல்லாம் குட்காவை தேடி சோதனை போனது அதிமுக ஆட்சி காலத்திலே. அதுபோல திமுக ஆட்சி காலத்திலே கஞ்சா எல்லா இடத்திலையும் புழங்கிக் கொண்டிருக்கிறது. புதிதாக மெத்தப்பட்டமேன் என்ற வெளிநாட்டு வேதிப்பொருள் கொண்ட அந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் அறிமுகப்படுத்தி கொண்டு வராரு. பல இடங்களில் புழக்கத்தில் இருக்கு. அதற்கு சோதனை நடக்குது. இப்படி திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் டாஸ்மாகை தொடர்ந்து தமிழ்நாட்டிய அரசியல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை சாராய அரசியலாக தமிழ்நாட்டு மக்களை வாழ்வாதாரத்தை அழைக்கக்கூடிய ஒரு அரசியலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில போதைப் பொருட்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுத்து தமிழ்நாட்டு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, பாதுகாப்பை கேள்விக்கு உரியாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு மாற்று வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடுவோம் என்று இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியை தவிர எந்த கட்சியும் வாக்குறுதி தரவில்லை. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து டிவிகே என்று சொல்லக்கூடியவர் ஒவ்வொரு படத்திலும் சாராயத்தை குடி என்றுதான் பாட்டு வைத்திருக்கிறார். வாயை திறந்து ஒரு முறை கூட மதுக்கடையை மூடுவோம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவருடைய பாடல் எல்லாம் மது குடிப்பதை ஊக்குவிக்கக்கூடிய பாடல்கள். அப்படித்தான் படமே நடித்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இப்படி சாராயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த திராவிட அரசியல் கலாச்சாரத்தை வீழ்த்த ஒரு மாற்று கலாச்சாரத்தை, மாற்று பண்பாட்டை, மாற்று தமிழ் தேசிய வாழ்வியலை மீட்டெடுக்க ஒரு தமிழ் தேசிய லட்சியம் கொண்ட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியிலே ஈரோட்டு கிழக்கிலே தாண்டவமூர்த்தி அவர்கள் விவசாய சின்னத்திலே போட்டியிடுகிறார். நீங்கள் எல்லோரும் 3வது வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணன் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வாக்கு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு வாக்கும் ஏற்படுத்தும். எனவே அவசியம் நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து ஒரு மாற்றத்தை, வரலாற்று திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். உலகத்திற்கே வழிகாட்டிய தமிழிடம் இதோ இன்றைக்கு மீண்டும் உலகத்திற்கு வழிகாட்டுகிறது என்ற வகையிலே ஒரு மாற்று மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும், வரலாற்று திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கு 3வது வரிசையிலே விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற செய்வது ஏதோ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாண்டவமூர்த்தி அவருடைய தனிப்பட்ட வெற்றி என்று கருதக்கூடாது. இது மக்களாகிய நமக்கு கிடைக்கின்ற வெற்றி. இதுவரை 75 ஆண்டு காலம் நாம் தொடர்ந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கட்சிகளிடம் தோற்றுக்கொண்டு ஓட்டாண்டிகளாகி கொண்டிருக்கிறோம். இந்த முறை விட்டுவிடக்கூடாது. இந்த முறை உறுதியாக விவசாயிக்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த விவசாய சின்னத்தின் வழியாக தமிழ் தேசிய லட்சியத்தை முன்னெடுப்பதன் வழியாக கிடைத்திருக்கிறது. எனவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு அண்ணன் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.